சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் நடைபெற்ற தாயின் பெயரில் மரம் நடும் விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் சதீஷ் சந்திர துபே கலந்து கொண்டு தாயின் பெயரில் மரக்கன்றுகளை நட்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் நோக்குடன் சுற்றுச்சூழல் தின விழா புதுச்சேரி பாஜக சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் நடைபெற்ற தாயின் பெயரில் மரம் நடும் விழா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் சதீஷ் சந்திர துபே கலந்து கொண்ட தாயின் பெயரில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இதில் பாஜக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி, ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், மாநில பொதுச் செயலாளர்கள் மௌலி தேவன், மோகன்குமார், மாநில பொருளாளர் ராஜகணபதி மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாஜக மாநில செயலாளர் சரவணன், விவசாய அணி செயற்குழு உறுப்பினர் பாரதி மோகன், மாநில விவசாய அணி தலைவர் ராமு, மாநில கல்வியாளர் பிரிவு தலைவர் நாகேஸ்வரன், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பிரவீன்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடலோர பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் போலீசார் படகில் சென்று கடலில் சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் கடற்கரை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கடற்கரை பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இவ்வாண்டுக்கான ஒத்திகை இன்று காலை முதல் நாளை வரை நடைபெறுகிறது. ஒத்திகையின் போது கடல் வழியாக புதிய நபர்கள் மற்றும் புதிய படகுகள் வருவதை கண்காணிக்கும் பணிகள் புதுச்சேரி கடலோர பாதுகாப்பு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இப்பணிகள் சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின் பெயரில் போலீசார் பாதுகாப்பினை ஆய்வு செய்தனர். மேலும் டிஐஜி சத்யசுந்தரம், பொதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கடலோர காவல் படை போலீசாருடன் இணைந்தார். கடலில் படகில் சென்ற மீனவர்கள் படகுகள் வரும்போது விசாரணை நடத்தினர். மேலும் சந்தேகப்படும்படி யாராக இருந்தாலும் உடனே கடலோர காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் மீனவர்களிடம் கூறினார். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கடலோர பாதுகாப்பு சோதனை நடைபெற்றது. எருமை மாடு மீது மழை பெய்தது போன்று வரையப்பட்ட பேனரை கையில் பிடித்துக் கொண்ட துணைநிலை ஆளுநர் மாளிகையில் முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்கம் ஊழியர்களுக்கு போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதையடுத்து 2வது நாளாக அவர்கள் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறைகள் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் பொழுது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்று, அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 2வது நாளாக இன்று எருமை மாடு மீது மழை பெய்வது போன்று வரையப்பட்ட பேனரையும் பாதகைகளையும் கையில் பிடித்துக் கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர். ஆம்பூர் சாலை வழியாக வந்த அவர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்த தடுக்கவே போலீசாருக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து ஊழியர்கள் 2வது நாளாக கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 1,75,82,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் நகர குடிநீர் பிரிவு உட்கோட்டம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பாத்தபுரம் வசந்தம் நகரில் 39,34,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகளை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் கணபதி நகரில் உள்ள சாலையை 29,76,000 ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணி தொடர்ந்து ஆனந்தம் நகர் மற்றும் செண்பகா நகரில் உள்ள சாலையை 26,66,000 ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணி இதேபோல்
திருநகர் மற்றும் பாரிஸ் நகரில் உள்ள சாலையை 40,94,000 ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணி, திருமலை தாயார் நகரில் உள்ள சாலையை 39,12,000 ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணி போன்ற பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை துவக்கி வைத்தார். பணிகளை தொடர்ந்து இந்த நிகழ்வின் போது தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் சுந்தரி, இளைநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் பிரதீப் குமார், ஒப்பந்ததாரர் கேசவராமன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கக்கூடிய மத்திய அரசை வலியுறுத்தி வரும் 27ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் நடைபெறவுள்ள போராட்டத்தில் பங்கேற்க சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் சமூக அமைப்பினர் டெல்லி புறப்பட்டுச் சென்றனர். யூனியன் பிரதேசமாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டுமென மத்திய அரசை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். மேலும் பல்வேறு கட்சியினர், சமூக அமைப்பினர் மாநில அந்தஸ்து கோரி பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரி சட்டப்பேரவைகள் 14 முறை மாநில அந்தஸ்துக்கான தீர்மானம் நிறைவேற்றியும் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் மாநில அந்தஸ்து இதுவரை வழங்கப்படவில்லை. இந்நிலையில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் பல்வேறு சமூக அமைப்புகள் ஒன்று சேர்ந்து டெல்லி சென்று மாநில அந்தஸ்துக்கான போராட்டம் நடத்த முடிவு செய்தனர். முன்னதாக மாநில அந்தஸ்துக்கான கையெழுத்து இயக்கத்தையும் அவர்கள் நடத்தினர். அதில் முதலமைச்சர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கையெழுத்திட்டனர். இந்நிலையில் மாநில அந்தஸ்து கோரி மத்திய அரசை வலியுறுத்தி வரும் 27ஆம் தேதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக அமைப்பினர் போராட்டம் நடத்த உள்ளனர். இதற்கான இன்று காலை அவர்கள் புதுச்சேரியிலிருந்து ரயில் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றனர். இவர்களை அதிமுக, விசிக, பல்வேறு அரசியல் கட்சியினர் வழி அனுப்பி வைத்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் காந்திநகர் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 16,75,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். தவளக்குப்பம் பகுதியில் உள்ள காந்திநகர் பகுதியில் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர். சட்டப்பேரவை தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்த முதற்கட்டமாக காந்தி நகரில் கழிவுநீர் வாய்க்கால் வசதியை ஏற்படுத்தி தந்தார். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து காந்திநகர் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் புதிய தார் சாலை அமைப்பதற்கு அரசாணை பெற்று தந்தார். இதன்படி தார் சாலை அமைக்கும் பணிகளை துவக்கும் முகமாக பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் காந்திநகர் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளைநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ரெடியாக் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணி சுப்பிரமணி மூர்த்தி, புத்துப்பட்டாட் மணிமுருகன், ராஜேந்திரன், கிருஷ்ணமூர்த்தி, தசாசிவம், ஆனந்தம், அசோக், ஞானசேகர், வினோத் ஆதி மற்றும் பெண்கள் உட்பட அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளுக்கு 34,35,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொது சுகாதார கோட்டம் நகர குடிநீர் பிரிவு உட்கோட்டம் சார்பில் முருங்கம்பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளான சேத்திலால் நகர் மற்றும் முருங்கம்பாக்கம் பகுதிகளில் உள்ள சிமெண்ட் சாலைகளை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிகளுக்காக 34,35,000 ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணி ஆணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் சுந்தரி, இளைநிலை பொறியாளர்கள் தணிகைவேல், செல்வி, தேவி, பாரதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் முருங்கம்பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளான சேத்திலால் நகர் மற்றும் பழைய முருங்கம்பாக்கம் பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 3,000 மக்கள் பயனடைவர். புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் காமராஜர் கதிர் எனும் விருதை வழங்கினார்.
சென்னை கலைவாணர் அரங்கில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், காமராஜர் கதிர் விருதை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தேவகாந்தன் கலந்து கொண்ட விருது பெற்ற காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் கடகா வங்கி புதுச்சேரி மண்டல அலுவலகம் சார்பில் வாடிக்கையாளர் உரிமை RBIயின் குறை தீர்ப்பாளர் சேவை பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கனரா வங்கி புதுச்சேரி மண்டல அலுவலகம் சார்பில் புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதி, நேரு வீதி மற்றும் கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வாடிக்கையாளர் உரிமை மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியின் குறை தீர்ப்பாளர் சேவை பற்றியும் இந்த பேரணி நடத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் மண்டல மேலாளர் தருண் சபரிநாத் தலைமையில் கோட்ட மேலாளர், ஏராளமான அலுவலக ஊழியர்கள் பல கலந்து கொண்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அரசின் மத்திய அச்சகத்தில் பணிபுரிந்து வரும் தலைவர் சஞ்சீவியின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள மத்திய அச்சகத்தில் அரசின் உச்சகம் பணியாளர் ஜனநாயக சங்க தலைவர் சஞ்சீவியின் பணி நிறைவு பாராட்டு விழா சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை ஏற்று சஞ்சீவிக்கு பொன்னாடை போற்று நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து சங்கத்தின் புதிய பொறுப்பாளராக ராமனும் பொருளாளர் விஜயகுமாரும் பதவியேற்றுக் கொண்டனர். மேலும் சங்கத்தின் செயல்பாடுகளை பொதுச் செயலாளர் ரமேஷ் விளக்கினார். இந்த பணி நிறைவு விழாவில் சங்க பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் கல்வி அமைச்சர் சிவன்குட்டியை கண்டித்த அவர்களது உருவப்படத்தை ABVP மாணவர் அமைப்பினர் தீ வைத்து எரிக்க முயன்ற போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கேரளாவில் கடந்த 18ஆம் தேதி அகில பாரதிய வித்யார்த்தி பக்ஷித் மாநில செயலாளர் ஈஸ்வர பிரசாத் தலைமையிலான குழுவினர் கேரளா கல்வி அமைச்சர் சிவன்குட்டியை நேரில் சந்தித்தார். BMC திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தினார். ஆனால் கேரளா கல்வித்துறை அமைச்சர் இதனை ஏற்க மறுத்ததால் மாநிலம் முழுவதும் ABVP அமைப்பினர் கண்டன போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி இரவு திருவனந்தபுரம் ரயில்வே நிலையம் அருகே உள்ள உணவகத்திற்கு மாநில செயலாளர் ஈஸ்வர பிரசாத் சென்ற பொழுது அவரை SFI மாணவர் அமைப்பினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கேரள மாநிலம் முழுவதும் போராட்டங்களை நடைபெற்று வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் உள்ள அகில பாரதிய வித்யார்த்தி பக்ஷித் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தீபன் கோகிலா தலைமையில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் கல்வி அமைச்சர் சிவன்குட்டியின் உருவப்படத்தை எரிக்க முயன்றனர். இதனை போலீசார் தடுக்கவே இரு தரப்பினருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து மாணவர் அமைப்பினரை போலீசார் காவல் நிலையம் இழுத்துச் சென்றனர். ஆனால் காவல் நிலையத்திலும் மாணவர் அமைப்பினர் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ACL மின்கசிவு காரணமாக புதுச்சேரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பதற்றம் நிலவியது. இதனையடுத்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். புதுச்சேரி நூவடி சாலையில் அமைந்துள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உள்ள ஆலோசனை அரங்கத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு அரங்கு முழுவதும் மலமலை என தீப்பிடித்து எரிந்தது. இதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடிய தீயை அணைத்தனர். முதற்கட்ட விசாரணைகள் ஆலோசனை அரங்கத்தில் உள்ள ACL மின் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இதன் மதிப்பு பல லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து குறித்து முதலியார்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகர பகுதிகள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதிகள் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. புதுச்சேரி குருமாபேட் பகுதிகள் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரி குருபாபேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்ட மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் ஊதா மற்றும் நீல பட்டுடுத்தி, எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்ட லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பில் முன்னாள் பாரத பிரதமர் VP சிங் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நலசங்கத்தின் சார்பாக இந்தியாவின் பின்தங்கிய சமூக பிரிவுகளுக்கான மண்டல் கமிஷன் ஆணை அறிக்கையை அமல்படுத்திய முன்னாள் பாரத பிரதமர் VP சிங்கின் 94வது பிறந்தநாள் விழா டாக்டர் ராஜேஷ் நாச்சியப்பன், ஜிப்மர் ஓபிசி தொடர்பு அதிகாரி சங்கேஸ்வரி, ஜிப்மர் தலைமை நர்சிங் அதிகாரி மற்றும் சங்கத்தின் கௌரவ தலைவர் அர்ஜுன கவுண்டர் ஆகியோர் தலைமைகள் ஜிப்மர் வளாகம் மற்றும் ஓபிசி ஊழியர்கள் நலசங்கத்தின் அலுவலகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் தலைவர் வேலு, அமைப்பு செயலாளர் அண்ணாமலை, பொதுச் செயலாளர் சாந்தி செல்வம், பொருளாளர் செல்வமணி, துணைத் தலைவர்கள் மூர்த்தி, சுதாகர் மற்றும் பெருமாள், ராஜா, அலுவலக நிர்வாகிகள், ஏராளமான ஜிப்மர் ஊழியர்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து பார்வையாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓய்வூதிய திட்டம் குறித்த கருத்தரங்கம் புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் வகையில் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான சிறப்பு கருத்தரங்க புதுவை முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கருத்தரங்கத்திற்கு செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். செயலாளர் முனுசாமி, நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் நோக்க உரையாற்றினர். தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு துணைத் தலைவர் இளங்கோவன் விளக்க உரையாற்றினார். கூட்டத்தில் பேசியவர்கள் புதிய ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய இரண்டுமே ஊழியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்காது என்பதால் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாபு கொம்யூன் கன்னி கோவில் அருள்மிகு பச்சை வாழியம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் மணவேலி தொகுதி தலைவரும் AT3 டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி நலமுடன் வாழ சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்த உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்த தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நந்திய பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, வாசனை திரவியங்கள் இவைகளால் அபிஷேகம் செய்த சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் செய்த மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் தீமிதி உற்சவ விழா அடுத்த மாதம் ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நடக்க இருக்கிறது. அதனை முன்னிட்டு இவ்வாலயத்தின் கொடியேற்று நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது. முன்னதாக மொழியின் உலக்கரைகள் புனித நீர் திரட்டி அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகம் புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்ற கோவிலை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடந்து கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் விழா குழுவினர்கள், கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சர் சதீஷ் சந்திர டூபேவை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து நினைவு பரிசு வழங்கி வரவேற்றார். புதுச்சேரிக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்த மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் சதீஷ் சந்திர டூபேவை தனியார் ஹோட்டலில் சந்தித்து முதல்வர் ரங்கசாமி நினைவு பரிசு வழங்கி வரவேற்றார். அவரை தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சரை வரவேற்றனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.